சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 9/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சப்தமி திதி இரவு 9:20 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம் காலை 8:47 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பரீகம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:13 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:03 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:17 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 11:14 சந்திர உதயம் என்பது இரவு 12:25 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:28 முதல் காலை 6:02 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:42 முதல் 3:14 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:03 முதல் 7:35 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:07 முதல் பகல் 10:38 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:38 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:12 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு ஜோதிட தகவலாகவும் ஒரு பஞ்சாங்க தகவலாகவும் பார்க்கலாம். ரமேஷ் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்கள்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்காளே, அப்படின்னா என்ன? காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்கள் என்றால் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதற்கான பலன் என்ன என்பதையும் விரிவாக சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்கார். இது பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருந்தாலும் அந்த நேயருக்காக மட்டுமல்லாமல் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய நேயர்களுக்காகவும் அதனை சற்று விளக்கமாகவே பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நட்சத்திரம் எடுத்துட்டா ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவா. தெரியுமா? பாதம் சொன்னா நம்ம கால்னு நினைச்சுக்கணும். அதாவது கால்னா என்ன? குவார்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு கால் பாதி, அதாவது அரை அப்படிங்கிறது தான் பாதின்னு சொல்றோம். அப்புறம் முக்கால்னு சொல்றோம் இல்லையா? அப்புறம் முழுமை அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தை 4 பாதங்களாக பிரிக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது எப்படி எண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா 1, 2, 3, 4 அப்படின்னு சுண்டி வரல வச்சு எண்ணுவா. இது முதலாம் பாதம், இது 2ஆம் பாதம், இது 3ஆம் பாதம், இது 4ஆம் பாதம்ங்கிற மாதிரி பிரிப்பா. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சில நட்சத்திரங்கள் ஒரே ராசியில முழுமையா இடம் பிடிச்சிருக்கா தெரியுமா? அந்த நட்சத்திரத்தை சொன்ன உடனே, இப்ப நம்ம உதாரணத்திற்கு ஒரு கோயில்ல போய் உங்க நட்சத்திரம் ராசி எல்லாம் சொல்லுங்கன்னும் பொழுது ஒரு கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம்னா 2ஆம் பாதமா இல்ல முதல் பாதமான்னு கேட்பா. முதல் பாதம் அப்படின்னு சொன்னா கிருத்திகை 1ஆம் பாதம் என்பது மேஷராசியில் வந்துவிடும். மீதி 3 பாதங்கள் 2, 3, 4 ஆகிய பாதங்கள் எங்க போகும் சொல்லி பார்த்தோம்னா அது ரிஷபராசிக்குள்ள போயிடும். அப்படி ஒரு சில நட்சத்திரங்கள் அதாவது ஒரு முழு நட்சத்திரங்கள்னு சொல்லுவா நிறைய நட்சத்திரங்களை. ஒரு சில நட்சத்திரங்கள் பிரிஞ்சிருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும். இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கக்கூடிய நட்சத்திரங்களைத்தான் காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்களாக சொல்கிறார்கள். சரி, எப்படி சார் காலு உடலு தலையெல்லாம் பிரிக்கிறா
அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது கால் பாதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்திற்கு நம்ம அந்த கிருத்திகை அப்படிங்கிறத எடுத்துக்கலாமே. கிருத்திகையினுடைய முதல் பாதம், பாதம்னா கீழே ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட். ஒண்ணுங்கிறது தான் பாதமா வச்சுப்பா. 2, 3, 4 இது மேல, இந்த பாதத்தை தவிர மேல இருக்கக்கூடியதெல்லாம் என்ன ஆறுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் ஆகிய அந்த 3 பாதங்களும் ரிஷபராசிக்குள்ளே சென்று விடுகிறது. அப்ப அதனுடைய கால் மட்டும் தனியா பிரிஞ்சு படுத்து எங்க மேஷராசியில அப்படின்னு இருக்கும் பொழுது அதை காலற்ற நட்சத்திரமாக சொன்னார்கள். கிருத்திகை மட்டுமல்ல, அதனுடைய அனுஜன்ம திரிஜன்ம நட்சத்திரங்களாகிய உத்திரம் மற்றும் உத்திராடமும் இதே வரிசையிலே வந்து விடுகிறது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் காலற்ற நட்சத்திரங்களாக பார்க்கப்படுகின்றன. அதே மாதிரி அடுத்தபடியாக வரும் பொழுது, இது கால் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இதற்கு மேலே வரக்கூடிய பகுதிகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை பார்க்கும் பொழுது அதை அடுத்தது தொடை மற்றும் நாபி அப்படின்னு சொல்லுவா. தொடை மற்றும் நாபிங்கிற பகுதி இருக்கு. அதுக்கு மேலே இருக்கக்கூடியது தலைங்கிற பகுதி இருக்கு. 4ஆம் பாதம் மட்டும் பிரிந்து செல்லக்கூடியதுங்கிறது இருக்கு தெரியுமா. இந்த மாதிரி 4ஆம் பாதம் மட்டும், 4ஆம் பாதத்தை தலையாக சொல்கிறார்கள். இங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இருக்கும். 4ஆம் பாதம்ங்கிறது மேலிருந்து வரும்போது கீழே போயிடுது, அப்ப அதுதான் காலற்ற நட்சத்திரங்கிற மாதிரி ஒரு குழப்பம்ங்கிறது இருக்கு. நிச்சயமாக அது போல் இல்லை. ஜோதிடத்தை பொறுத்தவரை கீழிருந்துதான் மேலே எண்ண வேண்டும். கீழேதான் பாதம், அதற்கு பிற்பாடு தொடை, அப்புறம் நாபி. இந்த தொடையும் நாபியும் இணைந்ததுதான் உடல் அப்படிங்கிறது. மேல போறது தலை அப்படின்னு சொல்றார். அப்படின்னா 4ஆம் பாதம் என்பதுதான் தலையாக பார்க்கப்படுகிறதே தவிர முதல் பாதம் என்பது தலையாக பார்க்கப்படவில்லை. இந்த குழப்பம் என்பதே வேண்டாம். சரி, தலையற்ற நட்சத்திரங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களை தலையற்ற நட்சத்திரங்கள் சொல்றார். ஏன் சொல்லி பார்த்தோம்னா, புனர்பூசத்தினுடைய முதல் 1, 2, 3 ஆகிய பாதங்கள் மிதுன ராசியில வந்துரும். 4ஆம் பாதம் மட்டும் தான் தனிச்சு போய், அதாவது அந்த தலை மட்டும் தனிச்சு எங்க போறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடகராசிக்குள்ள போயிடுறது. அதே மாதிரிதான் விசாகம் நட்சத்திரம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனுடைய முதல் 3 பாதங்களும், அதாவது உடம்பு ஃபுல்லாவே எங்க வந்துடுறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நேரா அந்த துலா ராசிக்குள்ள இருக்கு. தலை என்று சொல்லப்படக்கூடிய விசாகத்தினுடைய 4ஆம் பாதம் மட்டும் விருச்சிக ராசிக்குள்ள போயிடுறது. அதே மாதிரிதான் புரட்டாதி நட்சத்திரம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனுடைய முதல் 3 பாதங்களும் கும்பராசியிலும், அதனுடைய தலைப்பகுதியாகிய 4ஆம் பாதம் என்பது மீனராசியிலும் போய் விடுவதால் தனியா தலைங்கிறது பிரிஞ்சு போயிடுறதுனால தலையற்ற நட்சத்திரங்களாக எதை சொல்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா புனர்பூசம், விசாகம், புரட்டாதியை சொல்கிறார்கள். இப்போ உடலற்ற நட்சத்திரங்கள் சொன்னா அந்த உடலே 2ஆக பிரிந்துடுதுன்னு சொன்னா முதல் 2 பாதங்கள் மட்டும் ஒரு ராசியிலும் அடுத்த 2 பாதங்கள் இன்னொரு ராசியிலும் போயிடுறது இல்லையா. இது என்னென்ன நட்சத்திரம் சொல்லி பார்த்தோம்னா மிருகசீரிஷம், சித்திரை மற்றும் அவிட்ட நட்சத்திரங்கள். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் என்பதைத்தான் உடலற்ற நட்சத்திரங்களாக சொல்கிறார்கள். அப்படியே பாருங்களேன், மிருகசீரிஷத்தினுடைய முதல் 2 பாதங்கள் அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது பாதமும் தொடை பகுதியும் சேர்ந்து இருக்குது. அந்த பகுதி பார்த்தோம்னா அது எங்க போயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா ரிஷப ராசியில. மிருகசீரிஷத்துடைய 3 மற்றும் 4ஆம் பாதங்கள் நாபி மற்றும் தலைப்பகுதி அப்படிங்கிறது எங்க போயிடுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 3 மற்றும் 4ஆம் பாதங்கள் மிதுன ராசிக்குள்ள போயிடுறது. இப்படி மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் என்பது உடலே பாதியா போயிடுறதுனால அது உடலற்ற நட்சத்திரங்களாக சொன்னார்கள். ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஷார்ட் ஃபார்மை சொல்லியிருக்கா. காலற்ற, உடலற்ற, தலையற்ற நட்சத்திரங்கள்ங்கிறது மீண்டும் ஒரு முறை என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, காலற்ற நட்சத்திரங்கள் என்பது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். உடலற்ற அப்படின்னு சொன்னோம்னா அது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். தலையற்ற நட்சத்திரங்கள் சொன்னா இது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய இந்த 9 நட்சத்திரங்களைத்தான் இப்படி பிரித்து வைத்திருக்கிறார்கள். சரி சார், இதனால பலன் என்ன? இதை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னா அதற்கு ஒரு தமிழ்ல அதற்கு ஒரு பாடல், ஒரு ஜோதிட பாடல் என்பதே உண்டு. அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலற்ற, உடலற்ற, தலையற்ற நாளிற்கோல குயமடைவார் தமைக்கூடின் மலடாவர் மாலுக்கொரு மனை மாளிகை கோரினது பாழாம் ஞாலத்தவர் வழி போகினும் நலமெய்திடாரே அப்படின்னு சொல்லி இந்த பாடலானது சொல்கிறது. அதெல்லாம் என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நட்சத்திரங்களிலே இதுல ஒரு மனை என்பதை கோரினால், மனை கோளுதல், அதாவது ஒரு மாளிகைக்காக ஒரு மனை அன்னைக்குதான் பூமி பூஜைங்கிறத போடுறா அப்படின்னு சொன்னோம்னா அது நல்லபடியாக வளராது, அது பாழடைந்து விடும், அந்த மாளிகையானது பாழடைந்து விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஆனால் இங்கே விதிவிலக்கு என்பது உண்டு. இந்த 9 நட்சத்திரங்களும் அந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடுகின்ற நாளிலே வந்தால் இந்த நட்சத்திரங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
தாராளமாக அந்த நாளிலே நீங்கள் மனை கொள்ளலாம். வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் என்பதுதான் இங்கே முக்கியத்துவம் பெறுமே தவிர நட்சத்திரமோ திதியோ வாரமோ யோக கரணங்களோ அந்த இடத்திலே முக்கியத்துவம் பெறாது. வாஸ்து புருஷன் நித்திரை விடுகின்ற நேரத்திலே தாராளமாக பூமி பூஜை போடலாம். அது இல்லாம நம்ம தனியா ஒரு நாள் வைக்கும் பொழுது இந்த 9 நட்சத்திரங்களையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்கார். அதே மாதிரி அந்த நாளிலே நிஷேகம்னு சொல்லுவா தெரியுமா? நிஷேகம் சொன்னா சாந்தி முகூர்த்தம்ங்கிறது. இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் பாருங்கன்னு சொல்லும் பொழுது இந்த சாந்தி முகூர்த்தத்தை இந்த நாளிலே வைத்தால் அந்த பெண்ணிற்கு குழந்தை பிறக்காது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதனால எப்படி சொல்லியிருப்பாருன்னா தமைக்கூடின் மலடாவார் அப்படின்னு சொல்லிட்டா, மலடு ஆகி விடுவார்கள், மலட்டுத்தன்மை என்பது வந்து சேர்ந்து விடும். அதனால இந்த நட்சத்திரங்களிலே அந்த காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்கள் 9 சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த நட்சத்திர நாட்களிலே சாந்தி முகூர்த்தத்தை வைக்க கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்கா. ஆனா அங்கேயும் ஒரு விதிவிலக்கு என்பது உண்டு. இந்த நட்சத்திரங்களிலே சப்போஸ் கல்யாணத்தை பண்ணா வச்சுக்குமே, இப்ப மிருகசீரிஷம் என்பது ஒரு முகூர்த்த நாள்ல தான் வரும். மிருகசீரிஷத்துல முகூர்த்தம் வைப்பா, புனர்பூசத்தெல்லாம் முகூர்த்தம் வச்சிருப்பா. இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்களாக பார்த்து நல்ல நட்சத்திரம் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு உத்திர நட்சத்திரம் தான் பெரும்பாலும் கல்யாணமே நடக்கும். இவர்கள் வந்து கார்த்திகை உத்திராடம்லாம் வந்து உத்திரத்துல வந்து எப்பயும் முகூர்த்தங்கிறது தானே வரும். இதெல்லாம் வந்து ஒரு தலையற்ற காலற்ற நட்சத்திரமா இருக்கு, அந்த நாள்ல போய் நீங்க பண்ணா என்ன ஆறுது அப்படின்னு கேட்கவே கூடாது. ஏன்னு சொன்னா இதற்கு என்ன விதிவிலக்குன்னு சொன்னா முகூர்த்தம் அன்றைய தேதியிலேயே வைத்து அந்த நாளிலேயே நீங்கள் சாந்தி முகூர்த்தத்தை நடத்திவிட்டால் அதற்கு இந்த நட்சத்திரங்களை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் முகூர்த்தம் என்பதை ஒரு நாள்ல வச்சுட்டு கல்யாணங்கிறத ஒரு நாள் பண்ணிட்டோம், நாங்க குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்து தனியாதான் நாங்க சாந்தி முகூர்த்தத்தை வைப்போம், கல்யாணத்தன்னைக்கே சாந்தி முகூர்த்தம் வைக்க மாட்டோம்னு சொல்றா இல்லையா? அந்த மாதிரி தனியா சாந்தி முகூர்த்தம் வைக்கும் பொழுது மட்டும்தான் இந்த விதிகள் இந்த நட்சத்திர நாட்களிலே வைக்க கூடாதே தவிர திருமண நாளிலேயே நீங்கள் சாந்தி முகூர்த்தத்தை வச்சுட்டா அந்த நாள்ல இந்த நட்சத்திரங்கள் வந்தா கூட அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் என்பது இல்லை. அதே மாதிரிதான் ஞாலத்தவர் வழி போகினும் நலம் எய்திடாரேன்னு சொல்லிட்டா. இந்த நட்சத்திரம் உடைய நாட்களிலே அவர்கள் வந்து எங்கேயோ ஒரு பிரயாணம் போனா கூட அவர்களால் நலமுடன் திரும்பி வர முடியாது, நலம் எய்திடாரே அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏற்கனவே நம்ம பிரயாணத்தை ஆரம்பிச்சுட்டோம், பிரயாணம் போயிட்டே இருக்கோம், அந்த ஊர்ல இருந்து இன்னொரு பிரயாணம் போனோம்னா அங்கேயும் இந்த விதிவிலக்குங்கிறது உண்டு. இந்த நட்சத்திரங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல போறோம் சொன்னா அதற்கு தீதுரு நட்சத்திரங்கள் ஒரு பண்டு வச்சிருப்பா. அது போக இந்த நட்சத்திரத்தை இதுல கொண்டு போய் சேர்த்துட்டா என்ன சார் ஆறது அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு கொஸ்டின் வரும். இது வந்து ஒரு ஜோதிட பாடல்கள் சொல்கிறது. ஆனால் இந்த காலத்திலே இதற்கு யாரும் பெரிதாக முக்கியத்துவம் என்பது கொடுப்பதில்லை. இது எந்த அளவிற்கு, அதாவது அந்த ஜோதிட அறிஞர் அவரை பொறுத்தவரை அது ஒரு பாடலை ஏற்றி வைத்து விட்டு போயிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி அதுல பலன் தராதுன்னு சொல்லிட்டு. ஆனா பொதுவா என்ன சொல்லுவான்னு சொன்னா இதெல்லாம் வந்து ஒரு அர்த்த நட்சத்திரம், ஒரு பின்னமாகி இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பதால் இந்த நாளிலே ஒரு முழுமை பெறக்கூடிய விஷயங்களை இந்த நாளிலே செய்ய இயலாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஒரு பூரணத்துவம் என்பது அடைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு முழுமை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது பிரியாமல், இரட்டை ராசிகளுக்குள் பிரியாமல் ஒரே ராசிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு முழுமையான நட்சத்திரமாக இருந்தால் அது மிகவும் பலன் தரும் என்பதுதான் ஜோதிட அறிஞர்களினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.